ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். நம்ம மாடி தோட்டம் செழிப்பாகவே இருக்குங்க. புது புது பூக்கள், இலைகள், காய்கறிகள்னு. காரணம் சென்னையில் திடீர்னு பெஞ்ச மழை தான். ஊருக்கு போயிருந்தேங்க. நியூஸில் பார்த்தேன் தென் மாவட்டங்களில் மழை, திருவாரூர், மயிலாடுதுறைன்னு. அப்புறம் பார்த்தா எங்கள் ஊரில் கடலூர் மாவட்டம் முழுக்குத்துறையிலையும் நல்ல மழைங்க. ஒரே ஜாலியாக இருந்துச்சு. 2 நாளாக நல்ல மழை. சென்னையில் பேஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன், அவசியம் செக் பண்ணி பாருங்க. அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் நல்ல மனதோட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் சென்னையிலையும் மழை தான், கார்டன்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஒரே சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. சென்னையில் மழை அப்படின்னா முழுக்க பேஞ்சிருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரே சந்தேகமாக இருந்தது. பார்த்தேன், என் வீட்டில் குடியிருக்கவங்க சொன்னாங்க, கார்டன்லாம் காஞ்சு போயிடுச்சுங்க, நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க 4 நாள், ஒரு நாள் கூட தண்ணி ஊற்றாமல் காய்கறி செடிலாம் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ஊற்றலான்னு பார்த்தேன். நல்ல விதமாக பார்த்தா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விட்டு விட்டு மழைங்க. உங்கள் தோட்டம் அப்படியே செழிப்பாயிடுச்சு, எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஊருக்கு போயிட்டு பார்த்தேங்க. பார்த்தா சூப்பரான காய்கறிகள்லாம் நிறையா வளர்ந்துருக்கு. சுரக்காய் காய்ச்சி தொங்குது, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. சரி, நம்ம அறுவடையை தொடங்கலாம் பேசிக்கிட்டு. இந்த மாதிரி ஒரு மழை இருக்கு பார்த்தீங்களா, இது நம்மளுக்கு வெயில் காலத்தில் வளர்க்கக்கூடிய செடிகளுக்காகவே இறக்கப்பட்டு பெய்கிற மழை. இது மாதத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ பேஞ்சுதுன்னா, இந்த வெயில் காலத்தில் நம்ம அறுவடை எடுக்கிறோம் பார்த்தீங்களா, நிறைய தர்பூசணி, கிருணி பழம், அப்புறம் இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தரங்காய், கீரை, தக்காளிகள், இந்த மாதிரி நிறைய அறுவடை எடுக்கலாங்க. சில இடத்துல இந்த கோடை மழை பொய்யாயிடும். அப்படி பொய்யாகி போகும்போது தான் பூச்சிகள் நிறைய வருங்க. பூச்சிகள் இல்லாமல் நோய் தாக்கமும் நிறையா வரும். இந்த பூச்சிகளை கூட நம்ம ஏதோ கையாலேயோ வேப்ப எண்ணெயாலேயோ ஏதோ ஒன்று வச்சு ப்ரெஷ்ஷாலேயோ சாவடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த நோய் தாக்குதல்னா இலை சுருட்டல், இலை வெளுத்து போகிறது, இலை ரொம்ப மஞ்சளாயிடுறது, மேலே அப்படியே வெள்ளையாக படிஞ்சிடுறது, இந்த மாதிரி நோய்கள் அதுக்கு வரும். திடீர்னு வேரழுகள், இது மாதிரி இருந்தால் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அடித்த மழையில் சென்னையில் பயங்கர காற்று போல் இருக்குங்க. தக்காளிலாம் அங்கே விழுந்து போய் கிடந்தது. அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டேன். நாள் மிச்சம் மீதி பயங்கரமாக பழுத்திருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் அறுவடை பண்ணுறேன். இவ்வளோ தக்காளிகள் மாடி தோட்டத்தில் பழுத்திருக்குன்னு தெரியாமையே கடையில் வேற நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வெயில் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இது தக்காளி வளர்க்க ஒரு சவாலான நேரங்க. ஏன் அப்படின்னா, நான் விதைகள் போட்டு தக்காளி முளைச்சி வந்தது. அந்த அதிகப்படியான வெயிலில் சென்னையிலையும் 2-3 நாள் அடிச்சுது இந்த மழைக்கு முன்னாடி. இலையெல்லாம் அப்படியே கருகி போச்சுங்க, நாற்று கதை முடிஞ்சு போச்சு. திருப்பியும் நான் தக்காளிகள் விதைகள் பிழிஞ்சு விட்டேன். நல்ல சரசரன்னு ஒரு 10 நாற்றுகள் வந்தது. அதை எப்படி சொல்கிறது, இலை சுருட்டலோடு சேர்ந்த கருகல் நோய், அந்த மொனையெல்லாம் அப்படியே கருகி 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 அப்படியே அந்த 10 நாற்றும் இலை சுருட்டலோடு சேர்ந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு வைத்தியம் உண்டு. ஒன்று இந்த இயற்கையான மழை, அப்படி இல்லைன்னா நம்ம புளிச்ச மோரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பார்த்து அதை கொண்டு வரணும். எதர்ச்சியாக நம்ம மாடி தோட்டத்தில் சில தக்காளி நாற்றுகள் வருங்க. அதை எடுத்து வச்சாலே நம்ம இப்போ ஏறப்போது பாருங்கள், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைலலாம் தக்காளி விலை ஏறிடும். 250 ரூபா 300 ரூபான்னு விற்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க தக்காளிகளை தோட்டத்துலேயோ இல்லை மாடி தோட்டத்துலையோ பிழிஞ்சு விட்டால் தக்காளிகள் அறுவடை ரொம்ப சுமூகமாக எடுக்க முடியுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். அடுத்ததான் இந்த வெங்காயம்லாம் பாருங்களேன், 6-7 வெங்காயம் பெருசாக நம்ம பெரிய வெங்காயம் அறுவடை பண்ணணும். இது பெரிய வெங்காயம் வாங்குறப்போ சிலது அழிவி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், யூஸ் பண்ண முடியாமல். அதை நான் அந்த டப்பில் இருந்து அறுவடை பண்ண பார்த்தீங்களா, அதில் வச்சு விட்டேன். நல்லா பெருசாக வந்திருக்கு, இது சூப்பராக. அறுவடை பண்ண வேணான்னு தான் நான் வச்சுருந்தேன், தேவையாக இருக்கும்போது எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ மழை பெஞ்சதில்லை, தொடர்ந்து மழை பெய்யும் போது இந்த மாதிரி வெங்காயம் மற்ற ரெடியாக இருக்க காய்கறிகள்லாம் அழுகத் தொடங்கும். அதனால் நான் அதை அறுவடை பண்ணி வெயிலில் போட்டு வச்சுருக்கேன். வெயிலில் போட்டால் மேல் பக்கம் இருக்க தோல்லாம் காயுங்க. ஒரு நாள் கழித்து நம்ம அதை எடுத்துக்கலாம்.
இருந்தாலும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நியூஸில் அப்படின்னா, சென்னை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் மழை பெய்யலான்னு சொல்லியிருக்காங்க. லேசானது முதல் மிதமான மழை. அதனால் நம்ம காய வைக்கிறது, ஊறுகாய் போடுறது, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நைட் நேரத்தில் கீழே கொண்டுட்டு வந்துடணும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இந்த வெங்காயத்தையும் போய் காலையில் காய வச்சேன், அறுவடை பண்ணும்போது சாயந்தரம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். நிழலாட ஒரு ஜன்னல் கிட்ட போட்டாலே போதும், அது காஞ்சிரும். அதே மாதிரி இந்த முள்ளங்கிலாம் பாருங்களேன், முள்ளங்கி வந்து ரொம்ப நாளாக நான் அறுவடை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும், என் அறுவடையில் இடம்பெறாத ஒரு முள்ளங்கியே கிடையாதுன்னு சொல்லலாம். மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போனப்போ இந்த முள்ளங்கியெல்லாம் நல்லா கட்டங்கட்டமாக பொடிசாக நறுக்கி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸில் கேரட் பீன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைஸ்க்கு இருந்துச்சு. அதை வந்து சாம்பாராக போட்டாங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் போனப்போ. அதுலேருந்து தான் நான் அந்த முள்ளங்கிங்களை நிறையா வளர்க்குறேங்க. நிறைய பேருக்கு இந்த முள்ளங்கி ஒத்துக்காது, கேஸுன்னு சொல்லுவாங்க, வாயுன்னு சொல்லுவாங்க. முள்ளங்கி கீரை சாப்பிட்டா எனக்கு ஏதாவது ஆயிடும், எனக்கு கால் மடக்க முடியாது, வலி எடுக்கும், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாடித்தோட்ட முள்ளங்கிகள் இருக்குது பார்த்தீங்களா, பெருங்காயம் போட்டு சமைச்சிட்டோம் அப்படின்னா தினம் சாப்பிட்லாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய முள்ளங்கிகள் வளர்ப்பேன். அந்த சாம்பார் எனக்கு பிடிக்கும். நான் அடிக்கடி அந்த சாம்பாரை வந்து செய்வேன். அதனால் வருடம் முழுவதும் மாடித்தோட்டத்தில் முள்ளங்கி வளர்க்க முடியுங்க. அப்படி இருக்கும்போது அதை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்னு நான் நினைப்பேன். இது ஏன் இப்படி உடஞ்சதுன்னா, இது ரொம்ப நீட்டாக போயிடுச்சு போல இருக்கு அடியில். அந்த தொட்டியில் நான் அறுவடை பண்ண பார்த்தீங்களா, அதை நான் மாற்றியே வைக்கலைங்க. நான் விதை போட்டது தான். விதை போட்டு அது வளர்ந்து அது நான் பிஸியாகிட்டு அதை மாற்றி வைக்க தொட்டி இல்லாமல், மண் இருக்குது தொட்டி இல்லை. ஏன் அப்படின்னா க்ரோ பேக்லாம் மக்கி போய் கிழிஞ்சிருது பார்த்தீங்களா, அந்த மண்ணை எடுத்து ஒரு பெரிய டப்பில் கொட்டி வைக்கிறது. அதை தொட்டி வாங்கி வைக்க முடியாமல், நேரம் இல்லாமல், ஒரு புது மண்கலவையில் எப்போதுமே உரம் போடணும். அந்த உரம் வந்து மாட்டு சாணம் இருக்காது, ஏதாவது ஒன்று இல்லாத இருக்கிறதுனால அதே தொட்டிலேயே அது வளர்ந்து உரமே போடாமல் இவ்வளோ பெரிய முள்ளங்கி வந்து எனக்கு கிடச்சிருக்கு. நேற்று தான் நான் உண்மையை சொல்ல போனால் ரவுண்டாக சூப்பரான முள்ளங்கிகள் வெட்டி போட்டு ஒரு 7-8 முள்ளங்கியை எறா குழம்பு செஞ்சேங்க. இன்றைக்கி பார்த்தா திருப்பியும் சிவப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கின்னு நிறைய இருக்கு. முள்ளங்கி வந்து ஒரு தண்ணீர் காய்கறி. அந்த தண்ணீர் காய்கறியை வந்து நம்ம இந்த வெயில் காலத்தில் வளர்த்து சாப்பிடும்போது வாய் ஓரத்தில் வர புண்ணு, வேர்க்கூறு, திடீர்னு வர கொப்பளம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வராத இருக்கும். இயற்கையாக நம்ம வளர்த்து சாப்பிட்றோம்ல, அதனால் நம்ம ஆரோக்கியமும் வந்து மேம்படும். இப்போது அந்த பிடுங்கின முள்ளங்கி உடஞ்சி போச்சு பார்த்தீங்களா, அதே தொட்டிக்கு தான் நான் திரும்பி போகிறேன். நாங்கள் ஒரு முள்ளங்கியை மிஸ் பண்ணிட்டு தான் எனக்கு தோணுது. அது பாருங்கள், இஷ்டத்துக்கும் ஏக்கலை போக்கலன்னு வளர்ந்துருக்கு. அதில் ஆக்சுவலி நான் ஒரு கொத்தமல்லி விதை போட்டேன், ஒரு பாகற்காய் கொடி போகுது. அதில் நான் இதை வந்து இடம் இருக்கேன்னு போட்டேங்க. இப்போ நீங்கள் ஒரு பெரிய டப்பு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது கூட ஃபுல்லாக முள்ளங்கி தான். எப்படியும் எனக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது மார்ச் பாதியா, மே வரைக்குமே எனக்கு கிடைக்குங்க. மே வரைக்குமே எனக்கு முள்ளங்கிகள் கிடைக்கும். அந்த மாதிரி நான் நிறைய டப்புகளில் போட்டு வச்சுருக்கேன், விட்டு அறுவடை பண்ணுறதுக்கு. பல்லாவரம் சந்தையில் வாங்கின விதைகள் தான். இந்த மே வரைக்கும் முள்ளங்கிகள் வளரும். அதுக்கப்புறமா வந்து ஜூனில் வாரமே சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஊருங்க, குறையே சொல்ல முடியாது. ஜூன் ஃபஸ்ட் வீக்லேருந்தே விட்டு நல்ல மழை பெய்யும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி திரும்பவும் நம்ம மறுபடியும் சூப்பரான காய்கறிகள், நாற்றுகள் விடலாம், விதைகள் விதைக்கலாம். தக்காளி முள்ளங்கி அறுவடை பண்ணிட்டோமா, இது பாருங்களேன், இது கிருணி பழம் தானே, நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில் ப்ளீஸ். நான் இதுக்கு முன்னாடி குட்டியாக அறுவடை பண்ணி வெள்ளரிக்கான்னு சாப்பிட்டுட்டேங்க. ஆனால் அது வந்து இனிச்சுது. அப்போவே எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது, ஏங்க உங்களுக்கு இவ்வளோ நாளாக மாடி தோட்டம் போடுறீங்க, இது கூட தெரியாதானா? நம்ம வந்து சந்தையில் போய் விதைகள் கேட்போம், வெள்ளரிக்காய் விதை கொடுங்க சீசனுக்கு வளர்க்குறதுக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் வெள்ளரிக்காய் வைப்பாங்க பார்த்தீங்களா, பச்சை கலரில் நீட்டாக, அதை வந்து நான் கேட்டேன். அவங்க ஏன் மாற்றி கொடுக்குறாங்கன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. ஒருவேளை விற்கணும்ல, சந்தைகள்லாம் வந்து அவ்வளோவா விதைகளே விற்காது, அவங்களுக்கு காசு கிடைக்கணும், ஏதோ ஒரு அவசர நிலையில் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க போல், ஒரே மாதிரி விதை தானே இருக்குது கொடுத்துருவோம் அப்படி. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குங்க எனக்கு. கோழி அவரை கூட சாதாரண கொடி அவரை கேட்டதுக்கு பர்பிள் கலர் கோழி அவரை கொடுத்துட்டார் அந்த சந்தையில் விற்றவர். ஸோ அவருக்கு ஒரு 10 ரூபா கிடைக்குதுல்ல, அதனால தான். ஸோ இப்போ வந்து நான் அந்த கிருணி பழம் பார்த்து காமிச்சேன் பார்த்தீங்களா, எவ்வளோ பால் மாதிரி பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ விட்டால் அதில் அந்த கிருணி பழத்தில் வர வேண்டிய கோடுகள் வரும். அப்போ வந்து நம்ம அதை நல்லா அறுவடை பண்ணி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அந்த கீரைகள்லாம் பாருங்களேன், வெயிலில் நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம் ஊருக்கு போயிட்டான். இந்த தண்ணி கம்மியாக என்ன பண்ணுது, நான் நாற்றுகள் விட்டு கத்திரிக்காய் வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்களேன் இந்த மழையில்.
அதே மாதிரி பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன். அதை ஓவர்டேக் பண்ணிவிட்டு இந்த கீரைகள் வந்து இஷ்டத்துக்கும் அந்த தொட்டிகள்லாம் வளர்ந்துருக்கு. அதை நான் குறை சொல்லலை. இப்போ வந்து நான் அதை அறுவடை பண்ணுறேன், வேரோட அறுவடை பண்ணுறேங்க. காரணம் என்னென்னா, வேரில் இருக்க மண்ணெல்லாம் கழுவிட்டு நல்ல ஒரு துணி பையிலையோ ஏதோ ஒன்று போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா, நம்ம கீரை ஆயும் போது இலையை மட்டும் ஆஞ்சிக்கணும். இலையை மட்டும் ஆஞ்சிட்டு தண்டை அப்படியே நல்லா சுத்தம் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம்னா கீரையும் நல்லா அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இலை மட்டும், தண்டும் வந்து ஒரு சூப்பரான பொரியல் செஞ்சு காரக்குழம்புக்கோ வெங்காய குழம்புக்கோ சாப்பிட்லாம். கீரை தண்டில் அவ்வளோ தண்ணீர் சத்து, நார் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து மாடியில் இருக்கிறத வச்சு சூப்பரான சமையல்லாம் வந்து சமைக்க முடியும். மாடியே நம்மளுக்கு ஈரப்பதமான காய்கறியை அள்ளி அள்ளி கொடுக்குங்க இந்த வெயிலுக்கு. இப்போ இந்த பீர்க்கங்காய் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, இது என்ன இருக்குது, கொடி வந்து காற்றுல அறந்து போயிட்டு நல்லா வளர்ந்த செடிங்க இது. இதில் நான் வந்து 2 பீர்க்கங்காய் அறுவடை பண்ணேன். அடுத்த 2 கைவழியாக மகரந்த சேர்க்கை செஞ்சு விட்டுட்டு போனேன் ஊருக்கு. பார்த்தா அது லைட்டாக காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தண்ணி ஊற்றாமல். அது அடித்த காற்றுல வந்து பிஞ்சுக்குச்சு. ஆனால் அதுலேயே ஒரு பீன்ஸ் செடி நான் வச்சுருக்கேன். எப்போதுமே ஒரு தொட்டியில் 1 2 1 2ன்னு ஏதாவது நான் மாற்றி மாற்றி விதைகளோ ஏதோ ஒன்று வச்சுட்டு தான் இருப்பேன். இப்போ இந்த 2 பீர்க்கங்காவை அறுவடை பண்ணிட்டோம். இதுவும் ஒரு தண்ணீர் காய்கறி தான், நார்சத்து நிறைந்த காய்கறி தான். வெயில் சூடு அதிகரிக்கும் போது மோஷன் வராமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இந்த பீர்க்கங்காவை நீங்கள் சும்மா கடாயில் போட்டு பெரட்டி ஒரு சில்லித்தூளை போட்டு கூட சாப்பிட்டுங்க. நார் சத்து அதிகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மோஷன் போகாத ப்ராப்ளம்லாம் வந்து சரியாகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை காய வச்சுட்டோம், பீர்க்கங்காய் அறுவடை முடிச்சிட்டோம். நேற்று கூட நான் அவரைக்காய் வந்து செடி அவரை இருக்குது பார்த்திங்களா, அந்த விதைகள் வந்து முத்த விட்டுட்டு போனேன் அறுவடை பண்ணாமல். அது வந்து முத்தி இருந்தது. அந்த செடி அவரையை வந்து நான் முளைக்க போட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே செடி அவரைக்காய் வந்துட்டுருக்கு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சீசன் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. போன வருஷம் வந்து எனக்கு ஏப்ரல்லே வந்து இந்த செடி அவரையெல்லாம் செத்து போச்சு, எனக்கு வரல. நான் இந்த மாதிரி மார்ச் மாதம் விதை வச்சு அது வந்தது. ஏப்ரல் மாதத்தில் என்ன நடக்குதுன்னா, பூவெலாம் கொட்டி போகிறது, இலை காஞ்சி போகிறதுன்னு செத்து போச்சு. நம்ம இப்போ வச்சு வளர்க்குறோம், திடீர்னு இந்த மாதிரி ஏதோ ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மே ரொம்ப அதிகம், ஒரு ஏப்ரல் 2 வரைக்கும் நம்மளுக்கு இந்த அவரைக்காயெலாம் வந்து கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். பச்சை மிளகாங்கிறது வந்து கண்டிப்பாக அக்னி நட்சத்திர வெயிலில் கூட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி தாங்க. நிறைய தொங்குது என் தோட்டத்தில், தேவையானப்போ போது பறிச்சுப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த புதினா இருக்குது பார்த்திங்களா, இந்த புதினா வெயிலை தாங்கி தண்ணீர் இல்லைனா கூட நல்லா வளரும்னு நான் ஃபார்ம் ஹவுஸ் போன அப்புறம் தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே வந்து நான் ஒரு நிழலான இடத்துல இந்த புதினாவை வச்சேன், தண்ணீர் அப்பப்போ விட்டேன், மழையும் பெஞ்சது, நல்லா வளர்ந்து வந்திருக்குங்க செழிப்பாக. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி நான் ரிக்வஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்ற சொல்லுவேன். அவங்களும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஊற்றுவாங்க. பார்த்தா கிளை கிளையாக 4 பக்கமும் அது போதுங்க, நல்லா படரும்னு நினைக்கிறேன். நீங்கள் மாடி தோட்டத்தில் கூட புதினா வளர்க்கும் போது தண்ணி ஊற்றலைன்னா அது வாடாது, ஒரு 4 நாள் 5 நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். இப்போ இந்த புதினாலாம் நான் அப்படி தான் வச்சுட்டு போனது. வந்து பார்த்தா நல்லா செழிப்பாக இருக்குது. அந்த தண்டு வந்து ஈரப்பதத்தை பிடிச்சி வச்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஊரில் பாருங்கள், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறாங்க. இப்போ காஞ்சி போனால் இலைகள்லாம் உதிர்ந்துரும்ல, அது மாதிரி இல்லாமல் அது ஒரு கீரை வகை தானே, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கீரை எப்படி வெயிலில் காய கீரை நல்லா வளருதோ, அதேமாதிரி இந்த புதினா வகையும் ஒரு கீரை தான். அது வந்து அப்படியே ஒரு செமையாக வந்து வளருது. ஃபார்ம் ஹவுஸில் அங்கங்கே நிறையா புதினா வந்து வளர்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆசைங்க. ஏன்னா அது ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு கீரையில் நிறைய நான் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்க்கெலாம் நம்ம போடலாம். ஒரே ஒரு பீட்ரூட் வந்து நான் அறுவடை பண்ணுறேன். தலைக்கு மருதாணி பேக்கு போடணும். சரி, இது ஒன்றை வச்சு நம்ம என்ன பொரியல் பண்ண போகிறோம், அதை கொதிக்க வச்சு அந்த எசன்ஸ் எடுத்து மருதாணியில் கலந்து முதல் நாள் நைட்டு வச்சிட்டோம்னா அடுத்த நாள் வந்து ஹேர் பேக் போடலாம். நல்லா முடி கொட்டுறது நிற்கும், முடி செழிப்பாக இருக்கும், கருமையாக இருக்கும். அதுக்காக அந்த புதினாவை வந்து நான் அறுவடை பண்ணுறேன். இதை தவிர்த்து இப்போது பீன்ஸுக்கும் நான் விதை வச்சு பீன்ஸ் செடி வருது, பார்ப்போங்க. எல்லாம் கோடை மழையை நம்பி தான். கொத்தரங்காய் விதை வைங்க, கொத்தரங்காய் பிடிச்சவங்க. நான் தெரியாதனமாக கொத்தரங்காய் வந்து போன சீசனில் வச்சேங்க. 5 விதை வச்சா 1 தான் வரும், 10 விதை வச்சா 2 தான் வரும். சரின்னு நான் பாட்டுக்கு 5 நான் ஒவ்வொரு பக்கெட்லேயும் போட்டுட்டேன். இப்போ போய் பார்த்தா இந்த மழைக்கு எல்லாம் முளைச்சி அப்படியே நிறையா வளர்ந்து கிடக்கு கொத்தரங்காய் நாற்று.
எடுத்து அதில் வைக்கலாமேன்னு தோணும். இந்த கொத்தவரங்காவை பொறுத்த வரைக்கும் பிடுங்கி நட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது செட் ஆகலைங்க. எனக்கு வந்து வாடிடுது. அப்படியே ஒரு இடத்துல விதை வைக்கணும், அதுலேருந்து வளரணும். இல்லைன்னா ஒரு தொட்டியில் விதை வைக்கணும், அந்த தொட்டியை வந்து வேரோட இன்னொரு இதில் மாற்றி வைக்கணும். பார்ப்போங்க, நான் நிறைய கொத்தரங்காய் செடி வளர்க்குறேன் எறா போட்டு பொரியல் பண்ணுறதுக்கு. பெரிய பெரிய பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். நல்லா பெருசாக வளர்ந்ததும் ஓரளவுக்கு இன்னொரு தொட்டியில் பிடுங்கி வச்சு பார்ப்போம். ஒரு தொட்டிக்கு 2-3 செடி தான். இதுலேயே வந்து இலைக்கருகள் நோய் வரும் இந்த கொத்தரங்காயில். அதனால தான் நான் அத்தனை விதை போட்டு வளர்க்குறேன். இன்றைக்கான பதிவில் வந்து நீங்கள் ரொம்ப வித்தியாசமான எப்படி சொல்கிறது, மழையில் நம்ம பல காய்கறிகளை அறுவடை பண்ணது பார்த்துருப்பீங்க. இது என்னங்க திடீர் வித்தியாசமான மழைன்னு எனக்கும் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. கோடை வந்து ஏப்ரல் மேலே தான் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பேஞ்ச மாதிரி அழகான மழை பெஞ்சால் சந்தோஷமாக இருக்கும்ல. அவசர அவசரமாக நம்ம போய் ஊறுகாய் போட்டு வச்சதை எடுப்போம், காஞ்ச துணிகளை எடுப்போம். இது ரொம்ப ஒரு அழகான விஷயம் அந்த மழைங்கிறது. சரி வாங்க நம்ம வந்து எதிர்பார்ப்போம், நல்லதே நடக்கும். நீங்கள் இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் பலவிதமான காய்கறிகளை வெயில் காலத்துக்கும் கண்டிப்பாக வளருங்க. மேலும் பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோடய மாடி தோட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆனில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்புறம் ஃபேஸ்புக் பேஜ் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை நான் இன்னொரு வித்தியாசமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.